நாங்கள் தேவனோடு நெருங்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கைகள் மாறுகிறது. எங்களுடைய வாழ்க்கை மாறாததற்கு காரணம் தேவனோடு ஒரு நல்ல ஐக்கியம், நெருக்கம் எமக்கு இல்லை. யாக்கோபுடைய வாழ்க்கை எடுக்கும் பொழுது யாக்கோப் கபடத்தனமாகவே ஜீவித்தான். அவர் மனுஷர்களை ஏமாற்றினார், அதே போல் மனுஷர்கள் அவரையும் ஏமாற்றுகிறார்கள். அதனூடாக நாங்கள் காண்கிறோம் யாக்கோப் இந்த இடத்திலே தேவனை பிடித்து கொள்கிறார். யாக்கோபு இருக தேவனை பிடித்து கொள்கிறார். யாக்கோபுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு போராட்டம் நடக்கிறது. இந்த இடத்துல 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடக்கம் சொல்லுகிறது ஆதியாகமம். யாக்கோபோடு விடியம் வரை, இரவு தொடக்கம் விடியும் வரை தேவன் போராடுகிறார். யாக்கோபு சொல்லுகிறார் தேவனுக்கு அந்த இடத்துல 26ஆம் வசனத்திலே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன் என்று. அப்பொழுது தேவன் யாக்கோபோடு கதைக்கிறார். தேவன் யாக்கோபோடு கதைத்து கேட்கிறார். 27ஆம் வசனத்திலே, யாக்கோபே உன்னுடைய பெயர் என்ன? ஏன் தேவன் அப்படி கேட்கிறார்? ஒரு முறை ஈசாக் யாக்கோபிடம் கேட்கும் பொழுது உன்னுடைய பெயர் என்ன என்று யாக்கோப் சொல்கிறார், என்னுடைய பெயர் ஏசா என்று. அந்த ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தை கபடத்தனமாக எடுத்துக்கொண்டார். தேவன் சோதிக்கிறார், நீ இன்னும் மாறவில்லையா என்று. உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொல்கிறார் யாக்கோபு. அப்பொழுது தேவன் சொல்கிறார், இனிமேல் உன்னுடைய பெயர் இஸ்ரவேல் எனப்படும். அதாவது நீ போராடி ஜெயம் கொண்டாய், நீ தேவனுடைய மகன் என்று தேவன் பெயரிடுகிறார். இன்று நாங்கள் தேவனோடு போராடும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாங்கள் முந்தியிருந்தவர்கள் போலல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமான வாழ்க்கையை எமக்கு தேவன் தருகிறார். அதனால் தேவனோடு போராடுவோம், கதைப்போம், அவருடைய சத்தத்தை கேட்போம், அவரோடு ஜீவிப்போம். அப்பொழுது நாங்கள் இருந்தது போல் அல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுத்துகிறார் தேவன். நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் இதை சோதித்து அறிந்து கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.